என்ன இது வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாத சொல்கிறேன்ட்டு நினைக்காதீங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே கதை கேளுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு அம்மா யாசனம் கேட்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைங்க பசங்க இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, 2 பசங்க எனக்கு இருக்காங்க. நான் பட்னியாக இருந்தாலும் அவங்க வயிறார சாப்பிட்டுன்ட்டு நினச்சேன். பிள்ளைங்க அப்போ சொன்னாங்க, சின்ன வயசில் இருக்கும்போது நாம் பெரியவங்களாம் ஆனால் அம்மாவை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. ஆனால் அவங்க பெரியவங்கள் ஆனாங்க. அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, உன்னால எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் என்ன நடுத்தெருவில் கைவிட்டு போயிட்டாங்க. பெத்தவளோட சாபம் வாங்குற குடும்பம் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. இன்னைக்கு எனக்கு இந்த நிலமைன்னா நாளைக்கு அவங்க பசங்க அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நடுத்தெருவில் விட்டுட்டு போவாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கண் கலங்கி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உலகத்தில் பெத்த அம்மாவை விட பெரிய சொத்து எதுவுமே இல்லை. அவங்கள கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கோங்க.